அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்ட் வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ரெசிபி பார்க்க போறோம். இது மாதிரி ஒரு பழவேற்காடு நண்டை வச்சு மெட்ராஸ் நண்டு குழம்பு, இதுக்காகவே ஒரு ஸ்பெஷலா ஒரு மசாலா ஒன்று அரைச்சி ஒரு அற்புதமான நண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னா நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப நீங்க பாக்குறீங்களே இந்த உயிரோட நண்டு வந்து பழவேற்காடு நண்டுன்னு சொல்லுவாங்க. பழவேற்காடு நண்டு மட்டும் தான் இது மாதிரி டார்க் மிலிட்ரி கிரீன்ல இருக்கும். மற்ற கடல் நண்டுலாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். நிறைய வெரைட்டியான கலரில் இருக்கும். ப்ளூவும் ஒயிட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். வேறு வேறு கலரில் இருக்கும். ஆனால் பழவேற்காடில் நண்டு வந்து க்ரீன் கலரில் தான் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேர்ல்டு ஃபேமஸ் இதனோட டேஸ்ட். இந்த பழவேற்காடு நண்டை வச்சு ஒரு அருமையான நண்டு குழம்பு. இந்த குழம்பு செய்யறதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு மசாலா ஒன்று அரைச்சி அந்த மசாலாவை வச்சு ஒரு அற்புதமான நண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னா நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குழம்பு வந்து சாதத்தில் ஊற்றின்னு சாப்பிட அவ்வளோ அற்புதமாக இருக்கும். சைட் டிஷ்ஷாகவும் வச்சுன்னு சாப்பிட்லாம். கொஞ்சம் ட்ரையாக பண்ணிவிட்டு இட்லி தோசைக்கு தொட்டுன்னு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. கணக்கு வச்சுக்காமல் எக்ஸ்ட்ரா நீங்கள் பாட்டுன்னு சாப்பிட்டுக்கினே இருப்பீங்க. அந்த அளவுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. முக்கியமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸோ நண்டு குழம்புக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 15 காஞ்ச மிளகா, 2 ஸ்பூனு பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா சீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மசாலாவோட மனம் சூப்பராக இருக்கும். குழம்பும் ரொம்ப மனமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாதா அரிசி கூட போட்டுக்கலாம். இந்த அரிசி வந்து குழம்பு கொஞ்சம் திக்காக வரணும் அப்படின்றதுனால தான். ஸோ இந்த இது எல்லாத்தையும் போட்டுட்டு முதல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு கொஞ்சமாக ஃப்ளேம் வச்சு, அதாவது லோ ஃப்ளேமில் வச்சு, நான் வந்து அடுப்பில் செய்கிறேன். கொஞ்சமாக நெருப்பு வச்சுருக்கேன். நீங்கள் கேஸில் வறுக்கும் போது கொஞ்சமாக ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வறுத்துங்க. நல்லா 5 நிமிஷம் வறுபட்டதுக்கப்புறம் இந்த மசாலா சாமான், ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 லவங்கம், 3 ஏலக்காய், சின்ன பிரிஞ்சி இலை, ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா, ஒரு ஜாதி பத்திரி, ஜாதிக்காய் கூட நான் சின்ன துண்டு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்டாரு, கொஞ்சம் கல்பாசி, இது மாதிரி மசாலா சாமான் எல்லாமே போட்டுட்டு இன்னும் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா பொறுமையாக வறுத்துங்க. பொறுமையாக வறுக்கிறது எப்படின்னா, சூடாகணும், ஆனால் கருகக்கூடாது. கருகிடுச்சுன்னா இதனோட அந்த வாசமே வேற மாதிரி ஆகிடும். அதே சமயத்தில் நீங்கள் வறுப்பட இதுலேருந்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான நல்ல வாசனை வரும். அந்த வாசனையே உங்களுக்கு தெரியும் இந்த குழம்பு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ பாருங்க, நல்லா சூப்பராகவே வறுபட்டுச்சு. நல்லா அருமையாக வாசனை வந்துன்னு இருக்கு. அவ்வளோதான், நல்ல வாசனை வருது. இது வரைக்கும் போதும். இப்போ வந்து நம்ம இதை இறக்கிடலாம். இறக்கிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆற வச்சுட்டு நல்லா நைஸாக கூட அரைச்சிக்கலாம். குறைன்னு இருக்கணும்னு அவசியமே இல்லை. நல்லா நைஸாகவே அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம அதே அடுப்பில் ஒரு சட்டி ஒன்று வச்சுட்டு 100 ml கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு பேருக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு போட்டுக்கலாம். 200 கிராம் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். வதங்குற நேரத்தில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், நல்லா கை நிறைய கருவேப்பிலை போட்டுங்க. நல்லா வதக்குங்க. வதங்க 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 நல்லா இந்த குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக அவ்வளோ அற்புதமாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய் 2 உடச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிங்க.
இது எல்லாமே நல்லா வதங்கின உடனே நான் 200 கிராம் தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. தக்காளியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். தக்காளி வதங்குற நேரத்தில் நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு, அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா, இதை முழுசுமாக சேர்த்துக்காம கொஞ்சம் போல் ஒரு 2 ஸ்பூன் நெட்டிங்க. காரம்லாம் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டதுன்னா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நம்ம 1 கிலோ நண்டு வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான மசாலா அரைச்சிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகக்கூடாதுன்றதுனால கொஞ்சமாக நிறுத்திட்டு அப்புறமா செக் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த மசாலாவை இந்த எண்ணெயிலேயே நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை இதோட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு மசாலாவில் நல்லா பெரட்டி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நண்டோட இண்டு இடுக்கு எல்லாம் மசாலா போய் சேரணும். அப்போ தான் வந்து நண்டுவில் அந்த காரம்லாம் ஏறி செம்ம டேஸ்ட்டை கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 1 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் தேங்காயும் அரைச்சி ஊற்ற போகிறோம். அதனால் திக்னஸ் நல்லா கரெக்டாக இருக்கும் 1 லிட்டர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு பாருங்க 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிக்குது. எண்ணெய்லாம் கூட ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்துச்சு. இந்த டைமில் நல்லா ஒரு கலக்கிட்டு உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு எதனா தேவைப்பட்டதுன்னா நம்ம போட்டுக்கலாம். இது எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து இந்த வாசனை இருக்குது பாருங்கள், இந்த வீடே தூக்குது. அந்த அளவுக்கு செம்ம வாசனை. இப்போவே பசி எடுக்குது சாப்பிடணும் போல், அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம ஒரு 1/4 முடி தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும், தேங்காய் உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா ஒரு 1/2 முடி கூட அரைச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள் கொதிக்குது, அவ்வளோதான். இந்த நண்டுலாம் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருந்தது, இப்போ பாருங்கள் ஆரஞ்சு கலரில் வந்துட்டு அப்படியே வாசனை செம தூக்குதுங்க. அப்படியே மனமா அப்படியே வீடே மணக்குது. அவ்வளோதான், கிட்டத்தட்ட எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொடியாக கொத்தமல்லி தழையை நறுக்கி போட்டுட்டு மூடி அப்படியே இறக்கி வச்சிடணும். இந்த சட்டியில் செஞ்சுருக்கோம்ல, அடுப்பு வேற, அப்படியே அந்த கொதியிலேயே அந்த சூட்லேயே வேற மாதிரி ஆகிடும் குழம்பு. சுட சுட இது மாதிரி சாதத்தை வச்சு வாழை இலையில போட்டு இந்த அற்புதமான நண்டு குழம்பை அப்படியே 2 கலக்கி இந்த சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த அருமையான பழவேற்காடு நண்டு குழம்பு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் ஒன்று போடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.